ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருவர் உயில் எழுதாமல் அவங்க இறந்துட்டாங்கன்னா சொத்து யாரை சேரும், உயில் இருந்தால் என்ன செய்யணும், இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான அப்டேட்டு, நம்ம வாழ்க்கையில் பொதுவாகவே இழப்புகள் எடுத்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா அந்த துக்கத்திலிருந்து குடும்பம் மீண்டு வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில சமயம் சொத்து பிரச்சனைன்ற பெயரில் பெரிய தலைவலி ஆரம்பிச்சிடும். குறிப்பாக அப்பா பெயரில் இருக்கிற சொத்தை அது நம்ம பேரில் தானே வரப்போகுதுன்னு நினச்சி பெயர் மாற்றம் செய்யாமலே காலகாலமாக அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. இதுதான் பின்னாடி அண்ணன் தம்பி பிரச்சனைக்காகட்டும் பங்காளி சண்டைக்காகட்டும் முக்கியமான காரணமாக அமையுது. ஒருத்தர் இறக்கிறதுக்கு அப்புறமா அவரோட சொத்தை எப்படி சட்டப்படி மாற்றுறது, உயில் இருந்தால் என்ன பண்ணணும், உயில் இல்லைன்னா என்ன பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சட்ட விபரங்கள் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை அவர் இறந்த அப்புறமா அவரோட வாரிசுகளுக்கு மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்குது. இந்த ரூல்ஸ் சரியாக தெரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் பங்காளி சண்டையும் இல்லாமல் இறந்தவருடைய சொத்தை நம்ம பெயருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாற்றிக்கலாம். இதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று உயில் எழுதி வச்சுட்டு இறப்பது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உயில் எழுதாமல் இறப்பது. உயில் எழுதி இருந்தால் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இறந்த நபர் முன்னாடியே ஒரு செல்லுபடியாகும் உயில் வில் சொல்லுவாங்க, அதை எழுதி அதை பதிவு செஞ்சுட்டு இருந்திருந்தா சொத்து விவகாரத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஏன்னா அவர் உயிரில் என்ன சொல்லியிருக்காரோ, யாருக்கு எவ்வளோ சொத்து போய் சேரணும் சொல்லியிருக்காரோ எழுதியிருக்காரோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா சொத்து பிரிச்சுடுவாங்க. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது. உயில் கிடைச்ச உடனே முதல் வேலையாக நீதிமன்றத்தில் போயிட்டு ப்ரொபகேட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். இந்த ப்ரொபகேட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வச்சுக்கிற உயில் உண்மைதானா இல்லை யாராவது போலியாக ரெடி பண்ணியிருக்காங்களா அதை செக் பண்ணி நீதிமன்றம் கொடுக்குற ஒரு உறுதிமொழி சான்று. இதை வாங்கிட்டாலே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்ச மாதிரி தான். உயில் எழுதலை அப்படின்னா என்ன செய்யணும்னா, இப்போ ஒருத்தர் உயில் எழுதாமல் எதிர்பாராத விதமாக இறந்துட்டாரு, அப்போது சொத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இதுக்கு நம்ம நாட்டில் மத அடிப்படையிலான சில சட்டங்கள் இருக்குது. இந்து, சீக்கியர்கள், புத்தர்கள், ஜெயினர்கள் இவங்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 படி சொத்து பிரிக்கப்படும் சொல்கிறாங்க. இதில் என்ன ரூல்னா, இறந்தவரோட மனைவி, குழந்தைகள், அவருடைய அம்மா, இந்த மூவருக்கும் அந்த சொத்துல உரிமை இருக்குது. அதனால் சொத்தை இவங்களுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் இவங்களுக்கு ஷரியத் சட்டத்தின், அதாவது ஷரியத் லா சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி தான் சொத்து பிரிக்கப்படும். அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள் இவங்களுக்கு இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925 படி தனியாக சொத்து பிரிவு முறைகள் இருக்குது. இந்த மத சட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உயிர் இல்லாமல் இறந்துட்டா எல்லா மதத்தினரும் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு வாரிசு சான்றிதழ், லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அதை வாங்கணும். சரி, வாரிசு சான்றிதழ் வாங்கியாச்சு, அடுத்த சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, வாரிசுகள் எல்லாருக்கும் அந்த வாரிசு சான்றிதழ் குறிப்பிட்டிருக்க எல்லாருக்கும் சொத்துல சம பங்கு இருக்கிறதால இறந்தவருடைய வாரிசுகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் சொத்தை பெயர் மாற்றம் செய்யணும். இதில் சில பேருக்கு எனக்கு இந்த சொத்துல பங்கு வேணும்னு நினைப்பாங்க. அப்படி யாராவது சொத்துல பங்கு வேணாம்னு நினச்சா அவங்க பங்கு சொத்தை அவங்களுடைய அண்ணன் தம்பி அல்லது தங்கைக்கு விட்டு கொடுக்கலாம். ஆனால் வாய் வார்த்தையாக சொன்னால் பத்தாது, அதுக்காக முறையாக ஒரு விடுதலை பத்திரம், ரிலீஸ் சீட் பார்த்தீங்கன்னா எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, சொத்து உங்கள் பங்குக்கு உங்கள் கை கிடைச்ச அப்புறமா நீங்கள் உடனே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா பட்டா டிரான்ஸ்ஃபர், பட்டா மாற்றுதல் கண்டிப்பாக பண்ணியாகணும். ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் உங்கள் பெயர் மாற்றணும். இப்போல்லாம் பட்டாவுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். தேவையான ஆவணங்கள் வச்சு ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சொத்து விவகாரங்களில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதனால் காலம் தாழ்த்தாமல் உடனே ஆவண பணிகள் நீங்கள் தொடங்கிட்டா பின்னாடி வர எந்த சட்ட சிக்கலையும் நம்மளால் தடுக்க முடியும் சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சொத்து பிரிக்கிறதுல வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.